டேய் உன் முடிய வெற்றியோ இல்லையோ டெய்லி செடியை மட்டும் வெட்டிட்டு இருக்கடா. ஏண்டா நம்ம தான் இவ்வளவு பேர் வீட்டை வாடகை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏதாவது தோட்டக்காரன் சொன்னா அவன் அந்த வேலையை செஞ்சுட்டு போறான். உனக்கு எதுக்கு இந்த வேலையா? அங்கதான் மூளை யூஸ் பண்ணும். ஒரு தோட்டக்காரன வேலைக்கு வச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற ஃப்ராட் அவன் தெரிஞ்சுக்குவான். அப்புறம் நம்மள பிளாக்மெயில் பண்ணுவான்ல. ஓ நீ அப்படி வரியா? டேய் நம்ம பட்டணத்துக்கு வந்து இப்பேற்பட்ட பிரார்த்தனை பண்ணதாலதான் இப்படிப்பட்ட வீட்டுக்கு வாடகை கொடுத்து வசதியா வாழ்ந்துட்டு இருக்க முடியுது. அதை நினைச்சுக்க ஃபர்ஸ்ட். நம்ம ஊர்ல உண்மையே பேசி தெரிஞ்சப்போ எத்தனை பேர் அவஸ்தைப்பட்டிருப்பான்னு இப்பதான்டா புரியுது. டேய் சின்னசாமி, நமக்கு வர வருமானத்தை அந்த ஊருக்கு பயன்படுற மாதிரி அப்பப்ப பணம் அமைச்சிட்டே வேண்டாம். ஆனா ஒண்ணு, நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் இந்த பணத்தை அமைச்சு வைக்கிறோன்ற விஷயம் அந்த ஊருக்காரங்களுக்கு எந்த காலத்தை கூட தெரியக்கூடாதா? நம்ம ஒரு ஜென்டில்மேன் விஷயத்தை அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். இதுக்காக நம்ம எத்தனை தடவை ஜென்டில்மேன் பணம் பார்த்துருப்போம். கரெக்ட். எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. அடி பாவீங்களா, வர வர பொண்ணு கூட பிட் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இது போதும். பின்னாடி அடிச்சு பின்னாடியே வைக்கிறடா. இருடி நானும் பின்னாடியே வைக்கிறேன். யார் நீ? எதுக்கே கை பிடிச்ச? நீ பிட் பாக்கெட் அடிச்சத பார்த்தேன், அதனால தான் கை வச்சேன். அச்சச்சோ, பாத்துட்டியா? சொல்லிடாதப்பா. என்ன அடிச்சியோ அத பாதி விட்டுடு, சொல்ல மாட்டேன். போச்சுடா, என்ன மாதிரி நீயும் ஃப்ராடா? பாதி எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப முழுசா கொடு. கொடுக்கலனா அந்த ஆள்கிட்ட சொல்லு. போய் சொல்லு. சொல்லிக்கோ. என்ன இப்படி பேசுற? உனக்கு பயமே இல்லையா? இல்ல. சரி பாதிமானா ஒரு கால் வாசி கூட ப்ளீஸ். அது கூட தர மாட்டேன். நீ வேணா சொல்லிக்க. நீ செலவுக்கு 2 ரூபாய் கேட்கலாமா? சீப்பாட்டு வா. ஏண்டி பிட் பாக்கெட் அடிச்சதும் இல்லாம இதுல தென்னாட்டுல வர பேசுறியா? இப்ப கொடுக்க போறியா இல்லையா? பிட் பாக்கெட் அடிச்சனா? இது ஏன் பணம், நான் தர மாட்டேன். உன் பணமா? ஆமா, அவர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அப்பாவா? அடி பாவி, அப்பா கிட்ட பிட் பாக்கெட்டா? பெரிய கேடியா இருப்பா போல நீ. இல்ல, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. செலவுக்கு பணம் கிட்ட எந்த அப்பனும் குடுக்கறதானே முறை. ஆமா அதான கரெக்ட். இவர் தர மாட்டேன்னு சொன்னாரு, அதான் பிட் பாக்கெட் அடிச்சேன். நியாயம் தாங்க. ஒரு ஃப்ராடோட மனசு ஒரு ஃப்ராடுக்கு தான் தெரியும். கரெக்டா சொன்னீங்க. இவ்வளவு சீக்கிரம் கூட செட்டாயிட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு பெரிய வீடு உங்களுதா? ஆமா. அப்ப உங்க அப்பா நிறைய பணம் வச்சிருப்பார் போல இருக்கு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க. சின்னசாமி பெரிய சாமி கொல்லாம விட மாட்டேன்டா. ஊர்ல விசாரிச்சேன், ஊரை விட்டே விரட்டிட்டாங்களா. என் வாழ்க்கையில மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்குன உங்க 2 பேரை பழிவாகாம விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷம். நான் பண்ண இந்த காரியம் உங்களுக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனா அது இல்லங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த காரியத்தை நான் பண்ணேன். என்ன நல்ல விஷயத்துக்கு? இல்லங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி அதுவும் என்ன மாதிரி மன்மதனா இருந்து பக்கத்துல இருக்கிற கன்னி பொண்ணு கட்டி பிடிச்சா இந்த வீட்டுல இருக்கிற பெருசுங்களுக்குலாம், அதாவது உங்க அப்பா உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் தீர்க்க ஆயுசம் ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குங்க. ஓ, சாஸ்திரத்துல சொல்லிருக்கா? அந்த நல்ல எண்ணத்தை தான் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணுங்க. ஐயோ சாரிங்க, வாங்க மேல போலாம். பரவாயில்லைங்க, இது மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியுங்க. ஏங்க வேற ஏதாவது கன்னி பொண்ணுங்க இந்த வீட்டுல இருக்காங்களா? இல்ல ஆயுச பலப்படுத்த. அப்படி யாரும் இல்ல. ஐயோ எங்க போறீங்க? என்ன உள்ள துப்பாக்கி சண்டை நடக்குது? ஐயோ அது எங்க அண்ணன் தான். டென்ஷன் ஆனா 2 பொம்மைகளை வச்சு சுட்டுட்டு இருப்பாரு. இது வழக்கமா நடக்கிறதா. வாங்க. அப்படியா? அப்ப உங்க அண்ணன் லூசுன்னு சொல்லுங்க. எங்க இருந்தாலும் உங்களை விட மாட்டேன்டா. வாங்க. இதுக்கே பயந்தா எப்படி? குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. ஏங்க எதுக்கு பெட்ரூம்க்கு கூட்டு வந்தீங்க? விஷயம் இருக்கு. ஹாய், நான் வீட்டுல இல்லங்கிற தைரியத்துல எங்க அம்மா சாவி வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க. இமீடியட்டா எனக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி வேணும். எதுக்கு? ஒண்ணு இல்ல, இந்த பீரோ நிறைய எங்க அப்பா பணம் வச்சிருக்காரு. எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் எடுத்து செலவழிக்கதா. பணம் மட்டும் தான் வச்சிருக்காரா? இல்லையே, நகைலாம் கூட இருக்கு. நகைலாம் கூட வச்சிருக்காரா? ஏழு குண்டல வாங்க. நீங்க பாண்டி பஜாருக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி ஒன்னு பண்ணிட்டு வாங்களே. இதுக்கு எதுக்கு பாண்டி பஜார்? பாக்கெட்ல இருக்கு பாண்டி பஜார். அக்கா இது என்னது? பிரியங்கா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ இன்னொரு லூஸ் வருது. ஆமா, தம்பி யாரு? பாண்டி பஜார். பாண்டி பஜாரா? இல்லம்மா, பாண்டி பஜார்ல இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்காருமா. ஓ, நல்லதா போச்சு. என் பொண்ணுக்கு உங்க ஆபீஸ்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. சம்பளம் எதுவும் வேண்டாம், பாக்கெட் மணி கொடுத்தா போதும். இவங்களுக்கு பாக்கெட் மணியா? சரிங்க.
தம்பி, பக்த கொடிகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோகத்தை டேப் ரெக்கார்ட்ல கரெக்டா டேப் பண்ணி வச்சிட்டியா? ஐயரு முணுமுணுத்தால மந்திரம் தான் நினைப்பாங்க. மக்கர் பண்ணிட போதுரா. இத கையில பிடிச்ச ஆட்டு. ஓம் கணபதிகம் பவாமஹே கவிம் கவேன உபவஸ்திரவஸ்திரம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதே ஆனஸ்யன்வன்னோதிவ சீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. ஆஹா, பிஸ்கெட் பார்ட்டி தான். இப்ப இவன் திருடன் மாட்டி விட்டா நம்மள மாட்டி விட்டுவானே, பெரிய சிக்கலாயிரும். என்கிட்ட திருடுனவன் என் கை கெட்ட தூரத்துல இருந்தோம், பிடிக்க முடியலையே. விநாயகா, இது ஓ சேட்டையா? ஐயரே, கண்டுக்காத. மீறி சத்தம் கித்தம் போட்ட காலி பண்ணிடுவேன். நான் தொழில் தர்மத்தை மதிக்கிறேன். நான் பேக் அடிச்ச நீ பார்த்ததுனால இந்த கமிஷன் 10 ரூபா. அட கேடி, கத்தியும் காட்டி நீ கமிஷனா கொடுத்துட்டு போற. எல்லாம் உன் நேரம். பிள்ளையாரப்பா, 10 வருஷமா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேனே, அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? என் வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும் தானே அதை செய்யறேன். எனக்கு எப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போற? மகளே, உன்னுடைய குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பக்கத்து தெருவில் இருக்கும் டாக்டர் பஞ்சபுதம் அவர்கள் நீ சந்தித்தால் உன்னுடைய குறைகள் நிறைவேற்றப்படும். ஆமாம், உடனே செய். ஐயரே, நீங்களே இப்ப பேசுனீங்க? இல்லையே. அப்போ வேற யாராவது பேசுனாங்களா? தெரியலையே. ம். அப்போ சாமிதான். இது கோயில் உண்டியல் வருமானம், இது ஆஸ்பத்திரியில அடிச்சது, இது வந்து நம்பூதர்ல கிடைச்சது. நம்பூதர்ல காய்ச்சல் கொஞ்சம் கம்மி தம்பி. அதுக்கு என்ன ஒரு கோட்டரு? கோட்டரா? கோட்டர் பேஜ் பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பா, பிக்கப் ஆயிட்டு போகுது. ஆஹா, இந்த பணத்தை எல்லாம் நம்ம ஊர் நலத்திட்டத்துக்கு இப்பவே அனுப்பிச்சு வச்சிருவோம். இது வீட்டு வாடகைக்கு. இந்த மாசத்துக்கு பாக்கெட் மணி எனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. 50 ரூபாவா? டேய், இது ரொம்ப ஓவர். ராத்திரி பல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? நமக்கு வெறும் 50 ரூபாவா? நீ பழைய பழைய மனசு வச்சு பேசுற. அவங்க மட்டும் நம்மள ஊரை விட்டு துரத்தலாம், வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பணத்தை பாத்துக்க முடியுமா? நம்ம மூலதான், அவங்கதான் மூலதனம். அதனால தான் சொல்றேன், பாக்கெட் மணி அட்லீஸ்ட் 100 ரூபாவது எடுத்துக்கலாம்டா. கொண்டா இந்த 100 ரூபா திருப்தியா சாப்பிடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த இந்த கிராமத்துல சின்னதா ஒரு ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்னவோ அது முடியாம போயிருச்சு. ஆனா என் பேராண்டிங்க டவுன்ல போய் உழைச்சி அவனுங்க வேர்வை காசுல இவ்வளவு பெரிய ஸ்கூலை கட்டி இருக்கிறானுங்க. சின்ன சாமி பெரிய சாமி 2 பேரையும் நாம ஊர் விட்டு அனுப்பணும். ஆனா அவங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இந்த பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு பண உதவி செஞ்சிருக்காங்க. இந்த பெருமையெல்லாம் அவங்க தாத்தா பாட்டியே சேரும். நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்ச அவங்க மேலும் மேலும் வளர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு நாளைக்கு பெரிய பெரிய ஆளாகணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன எல்லாரும் படிப்பீங்களா? நீங்க எல்லாம் கை தட்டினீங்க, பாராட்டினீங்க. அதெல்லாம் எனக்கு சேர்ந்தது இல்ல, என் பேரன்களை சேர்ந்தது. எல்லாரும் அவனுங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுவும் நடுவுல பாயா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. பாயா என்ன பாயா ஒண்ணு நடக்காதுப்பா. பாருமா, இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்க வராருமா. நான் குடிப்பேன்,
புடிச்சிட்டு வந்து அடிப்பேன். என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாதை வா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? பேரனுங்க இல்லைங்கிற தைரியத்தினால இந்த ஆளு குடிச்சிட்டு வந்து அழிச்சாட்டிய மாட்டாரு. என்ன அடிக்க வர்றாரு. காலம் இருந்து 10 முட்டை சாப்பிட்டாரு. 5 அவிச்ச முட்டை, 5 பச்சை முட்டை. நல்ல தண்ணியை போட்டு வந்து எனக்கு ஆம்லேட் போட்டு கொடு, ஆம்லேட் போட்டு கொடுன்னு கேக்குறாரு. முட்டையெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே முட்டைக்கு நான் எங்க போவேன்? நான் போட்டா தான். அடிய, நான் ஆம்பளை. 10 முட்டை இல்ல 100 முட்டை சாப்பிடுவேன். நான் கேட்டா குடுக்கணும், அதுதான் உன் வேலை. அதுடா முட்டை தான் உங்களுக்குள்ள பிரச்சனையா? வாங்க வீட்டுக்கு போலாம், நான் போட்டு தரேன். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு ஆம்லெட் தானே கேட்டீங்க? பக்கத்து வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து 5 ஆம்லெட் போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷம் தானே? இது நான் கொடுத்ததா நினைக்க வேண்டாம், பாட்டி கொடுத்ததா நினைங்க. இனிமே இந்த வயசுல உங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையே வரக்கூடாது. நான் வரேன். என்ன மன்னிச்சிடுறே. முட்டை விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துட்டேன். இதுல வீராப்பா அடிக்க வேற வந்துட்டேன். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். பக்கத்து வீட்டையாவது வாங்கி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கணும். கவுச்சியே சாப்பிடாத அந்த பொண்ணு நமக்காக முட்டையெல்லாம் கைய வச்சு ஆம்லெட் போட்டு புடிச்சிட்டு போறா. ஆமாங்க, இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளே, இவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதை தாண்டி நினைக்கிறேன். நாயர வரணும் வரணும். இருக்கி இருக்கியோ என்னாக்கி இருக்கியோ. இன்னல ராத்திரி நீங்க 2 ஆள்காருக்கு பெரிய சண்டைன்னு. இன்னைக்கு ராத்திரி இல்ல, நேத்து ராத்திரி. அதே அதே நேத்து ராத்திரி பெரிய சண்டைன்னு எந்த மோல் என்ன எடுத்து பாருங்க. இப்ப எல்லாம் சரியாச்சா? என்னதான் சண்டை போட்டாலும் மறுபடியும் கூடிக்கிறது தானே குடும்பம். 2 பேரும் வளர சந்தோஷமா இவட வந்திருக்கு. எந்த விசேஷம்? ஒரு நல்ல விஷயம் தான். உங்களை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். ஆமா, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா? ஏய், எனக்கு ஒரு மகன் மலேசியால உண்டு. அவன் வெளிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகும். ஓ, அப்பா கடம் வித்வான், மகன் ட்ரம்ஸ் வித்வானா? ஏய், ட்ரம்ஸ் வித்வான் இல்ல, ட்ரம்ஸ் தட்டுவான் வடிகொண்டு. ஓ, எங்களுதுல தடி கொண்டுன்னா உங்களுது வடிகொண்டா? சரி, அடுத்த வருஷம் ஊருக்கு வர்றான். ஒரு நிமிஷம், என்ற மோளை விழிக்கிட்டே. மோளே இதோ வரேன்ப்பா. அப்பா என்னப்பா? ஓகே, யார் வந்திருக்கு? வாங்க வாங்க. நல்லா இருக்கியாமா? உங்க பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாங்க, எங்க வீட்டுக்கு மறுபடியும் வரதுக்கு சம்மதமான கேட்கத்தான் வந்தோம். உங்க வீட்டுல விவாகம் செய்ய யாரும் வேண்டான்னு சொல்லுமா? நீங்க சொன்னா மட்டும் போதாது, உங்க பொண்ணு சொல்லணும்ல. அது சரியா? மோள என்ன வரையணும்? அவளும் சம்மதிச்சு. தம்பி, நீங்க இந்த ஊர்ல உண்மையத்தான் பேசுனீங்க. அது எங்களுக்கு தப்பா தெரிஞ்சது. இதே உண்மையத்தான் பட்டணத்துல போய் பேசியிருக்கீங்க. அவங்க எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்க உங்களை சரியா புரிஞ்சுக்கலங்கிறதா உண்மை. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஏன் தம்பி, போகும்போது வெறுங்கையோட தானே போனீங்க. இத்தனை குறுகிய காலத்துல இவ்வளவு பணம் உங்களால எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது? அது வந்துங்க, தன் கையே தனக்கு உதவி பாலிசி இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணி எங்க கையை ஊனிய காரணம் போட்டோம், முன்னுக்கு வந்துட்டோம். தினம் நானும் அதே வேலையை தான் செய்யறேன். இவங்க நம்மள ஓவரா புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உண்மை பேச வேண்டிய நிலைமை உண்டு. அதனால எஸ்கேப். 2 பேரும் குத்து கலாட்டு இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு தண்டி குடிச்சீங்களா வர வச்சீங்க? யாருக்கு உடம்புல கோளாறு? எங்க யாருக்கு எந்த கோளாறு இல்ல. உங்க வாழ்க்கையில கோளாறு வந்துடக்கூடாதுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக தான் தந்தி கொடுத்து வரவழைச்சேன். வாமா, உங்க 2 பேரையும் இப்படியே பிரம்மச்சாரியா விட்டுறணும்னு நினைச்சேன். இந்த பொண்ணை பார்த்த பிறகுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவட 2 பேரும் இல்ல, இதுல யாரான மாப்பிள்ள? அப்பா
எந்தா நான் சின்னசாமியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப நடுவுல நீங்க ஏன் குழப்பறீங்க? நீ முடிவு பண்ணா மதியோடி அச்சு நடிக்க பறையண்டா. சப்போஸ் பெரியசாமி கல்யாணம் பண்ணிக்கிறது ஜோதிச்சா ஞானம் എന്ത് പറയും? டேய் என்னடா பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல பாட்டி. சின்னசாமியை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம். என்ன தம்பி சந்தோஷம் தானே? என் நெஞ்சியை தொட்டுக்கண்ணா. அவன் சொல்லிட்டான்ல எனக்கு கல்யாணம் வேலை ஆரம்பிங்க. ஐயோ நான் கடன் கொண்டு வந்து கடன் வாசிக்க சொல்லையா, கடகடன்னு கல்யாண வேலையை பாரு. முக்கியமான விஷயத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன். அந்த பொண்ணை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணல தெரியுமா உனக்கு? ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சேன். நீ என்ன ஆசைப்பட்ட? பார்ட்டிக்கு எதனா பார்க்கல கோளாரா? ஏன் கண்டுக்கின? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. இப்ப அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்களாமே? இனிமே நானும் உங்களை மாதிரி உண்மை மட்டும் தான் பேசுவேன். தம்பி இப்ப நம்ம உண்மையே பேசுறதுல செய்யறதெல்லாம் ஃப்ராடு. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது மறுநாளே கம்பி என்ன வேண்டிதான். இத தெரிஞ்சுதான் தம்பி நான் பேக் அடிச்சேன். இப்ப நீ ரிஸ்க்ல மாட்டிட்டு இருக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா தம்பி. நான் ஊருக்கு கிளம்புறேன். உள்ள போறதே ரிஸ்க். இவன் சொல்ற ரிஸ்க் நான் யோசிக்கவே இல்லையே. வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். கதை திறந்துடும். இதை சமாளிக்கிறதுலாம் நமக்கு சாதாரண விஷயம். அப்புறம் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? சரி என்ன ஆசீர்வாதம். இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு. ஷேக்கன் கொடு. இது கூட நல்லாதான் இருக்கு. இது மட்டும் இல்ல, என்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கா? சீக்கிரம் பால் கொடு. இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? ஆமா, முதல் ராத்திரி அன்னைக்கு ஏன் பால் கொடுப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தூக்கம் வந்து தூங்கிட கூடாதுல, அதுக்குதான். விடிய விடிய முடிக்கலாம். அதான் இல்ல. இனிமே நம்ம 2 பேரோட மனசுக்குள்ளாரையும் எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. பால் மாதிரி வெள்ளை வெள்ளையேர்னு இருக்கணும். நீங்க எப்படி உண்மையை மட்டும்தான் பேசுவீங்களோ அதே மாதிரி நானும் இனிமே உண்மையை மட்டும்தான் பேச போறேன். இது உங்க மேல சத்தியம். எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. அது சரி. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னடா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே கிளம்பிட்டேன்? என் வேலை அப்படி பாட்டி. நான் ரொம்ப பிஸி. நீ பிஸியா இருந்து வேலை பண்ணி அனுப்புற பணத்துல தாண்டா இந்த ஊர் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்பா நாங்க வேலை பாக்குறதால தான் இங்க பிரச்சனை குறையுது. நான் இங்க இருந்து வச்சுக்க பிரச்சனை தான். ஏங்க நானும் உங்க கூட சென்னைக்கு வரேங்க. என்ன ஏங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏண்டா அப்ப இந்த வீட்டையே கல்யாணம் கட்டிக்கிட்டா? உன்னை தானே கட்டிக்கிட்டா? அப்படி ஏன்டா இங்க விட்டுட்டு போற? கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போயிடுவேன். இவ அங்க வந்தாலும் தனியா தான் இருக்கணும். ஏன்னா நான் வேலை விஷயமா பாம்பே, கல்கட்டா, டெல்லின்னு சுத்திட்டே இருப்பேன். அதுக்கு 1 மாசம் ஆயிரும். அதனாலதான் சொல்றேன் பாட்டி, இவள 1 மாசத்துக்கு அப்புறம் கூட்டு போறேன். சின்னசாமி, நீ உருப்படியே இல்லாம இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த. இப்ப டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு இந்தியாவே சுத்த போற. எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமையெல்லாம் இவகிட்ட சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தையே சுத்த போறேன். அப்படியா? பலே. இன்னும் முடியலையா? இப்பதானே ஆரம்பிச்சேன். கொண்டைய முடியலையான்னு கேட்டேன். ஆமா, நம்ம ஒரு நாளைக்கு 3 நாள் கெட்டப் சேஞ்ச் பண்றோமே. பேசாம ஒரு பர்சனல் மேக்கப் மேன் வச்சுக்கிட்டா என்ன? மனசுல என்ன மலையாளி மம்முட்டி நினைப்பா? ஏய் சமச்சி, சீக்கிரம் மேக்கப் போட்டு வா, நான் போடணும். அதுக்கு இல்லடா, மேக்கப்ல 3 நாள் கோட் அடிச்சாதான் நம்பூதிரி கலரே வருது. என்ன பண்றது? அப்படியா? அதுக்கு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? ஒப்பம் பண்ண தப்பு. நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பாடா. அடிக்கடி அதை நான் மறந்துடுறேன்டா. ஆமா, உன்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். உன் பொட்டாட்டி எப்படி சமாளிச்சு ஊர்ல விட்டு வந்த நீ? அதை ஏன் கேக்குற? பெரிய கதை. இல்ல ஆச்சரியமா இருக்கா? உங்களை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால ஊர்ல இருக்க முடியலங்க. அதனாலதான் புறப்பட்டு வந்துட்டேன். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தா இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போவீங்கல்ல? அது இருக்கட்டும். ஊர்ல இருந்து நீ மட்டும் தனியாவா வந்த? கண்டக்டர் டிரைவர் பின்ன ஞானும் உண்டாയിരുന്നു. பெண்ணை எங்கன ஒற்றை கைக்கும். வா மோளே, நமக்கு உள்ள போவோம். ஒரு கட்டன் சாயா. மொக்க மொக்க. அப்பா இவ்ளோ பெரிய வீடு. என்னமா அது? சொல்லாமங்களா திடீர்னு நிக்கிறீங்க? அது என்ன மாப்பிள இப்ப சொல்லுது வந்தாச்சு. ஐயோ, நான் எப்படி சமாளிப்பேன்? எனக்கு மனசுல ஆயிட்டு இல்ல. சாப்பாடுக்கு என்ன பண்றது? ஓ, அங்கன்னு உண்டோ? அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்காரு. இது என்ன பெரிய விஷயம்?
பேடிக்கண்ட மாப்பிள்ள ஞான் சமைக்கா உன்னை பார்த்தாலே வாந்தி வருது, நீ சமைக்கிறியா? அந்த சாப்பாடை எவன் சாப்பிடுறது? நான் சாப்பிடுறேன். டேய் தம்பி, இன்னைக்கு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரமா வந்து சேரு. யாராவது நம்ம வீட்டு நம்புதிரியாட்டா போட்ட நீ கம்முனியா? யார் அவரு? உங்க காதுல வேற ஏதோ ரகசியமா சொல்லிட்டு போறாரு. நம்ம குடும்ப எதிர்காலத்தை பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. இப்ப அவசரமா வெளியே போறாரு, வந்தவன பேசிக்கலாம். அதே அவசரமாயிட்டு புறத்து போனாலும் நிறுத்தாம இல்ல, நிறுத்தியா இவிட തന്നെ. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள நீங்களும் வெளியே போன, வீட்டுல டாய்லெட் இல்ல. டார்ச்சர் தாங்க முடியல, முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு வந்துடுறேன். நாங்க ஊர்ல இருந்து வந்திருக்கோம். சந்தோஷமா எங்க கூட 1 மணி நேரம் கூட பேச மாட்டீங்களா? 1 மணி நேரம் தானே, நாங்க பேசுவோம். இல்ல இந்தாங்க மாப்பிள்ள. எங்க கூட்டிட்டு போறீங்க? காலையில ஒரு கைதி பிடிச்சுமே, அவன் பாவம் சார், அன்னாட காட்சின்னு சொல்றான், விட்டுலாமா சார்? அட நீ ஒண்ணு, அவன் அண்ணாட சாராயம் காய்ச்சறவையா? ஏயா, இந்த தெருவுல ஒரு நம்பூதிரி இருக்காராமே, அவரை பாத்திருக்கியா? ஏன் சார் கேக்குறீங்க? நம்பூரி ஏதாவது ஃப்ராட் பண்ணனா சொல்லுங்க சார், அடிச்சு இழுத்து வந்துடுறேன். இல்லையா, அவர் இந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸான ஆளியா. இன்னைக்கு அவர் கிளம்புற டைம் ஆயிடுச்சு, வீட்டுல இருப்பாரா என்னன்னு தெரியல. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம் சொல்றாங்கயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நமக்கு என்ன சார்? மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட், கமிஷனர் அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் கஷ்டம். நம்பூதிரி கிட்ட நான் போய் வேண்டியது சார். யோ, இதுதான் நம்பூதிரி வீடு, நீ போய் அவர் இருக்காரான்னு பாத்துட்டு வாயா. சரிங்க சார். என் பொண்டாட்டியை கூட்டு வந்தா பிரச்சனையா இருந்தா ஊர்லயே விட்டு வந்தேன், அவ திடுதிப்புன்னு சொல்லாம கிளம்ப நிக்கிறா. அட அவன் மட்டும் வந்தா பரவாயில்லப்பா, அவங்க அப்பனு சேர்த்துல அழைச்சிட்டு வந்திருக்கா, இப்ப அவங்க எப்படி சமாளிக்க போறேன்? சின்னசாமி பெரியசாமி மாதிரி இருக்க. அங்க கவனிச்சாரா நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர்? இது அவனுங்களே தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னைக்கு மாட்டினானுங்க. என்ன விட்டு போறீங்களே? சீக்கிரம் ஏரியா. நம்பூதிரி வீட்டுல இல்லையா சார்? சும்மாரியா, இப்போதைக்கு நம்பூதிரியை விட இவனுக்கு தான் எனக்கு முக்கியம். அவனுங்களை பிடிக்காம விட மாட்டேறியா? சார் நான் புள்ள குட்டிக்காரன், கொஞ்சம் மெதுவா போங்க சார். பேசாம இருயா. மெதுவா பொங்கன்னு சொல்லி என் வெறிய குறைச்சிடாத. கட்டிங்க போட்டு கட் பண்ணி ஓட்டு வரான். என்ன நடக்க போதோ கடவுளே ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே. யோ சும்மா கத்தாதயா, இப்பதான் ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். சின்னசாமி பெரியசாமி பிடிக்கிறத விட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அவங்கள பிடிச்சா உனக்கு என்ன அவார்டா கிடைக்க போகுது? அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லி நீ ஏன் தான் இப்படி அடிபட்டு சாகுறியோ? அவரு மட்டும் செத்தா பரவாயில்ல மேடம், என்னையும் சேர்த்து சாவடிக்கிறாரு. அவனுங்களை பிடிக்காம நான் ஓய மாட்டேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். ஓஹோ, இது உங்களுக்கு சாதாரணமா? நம்பூதிரிய பார்க்காம அந்த நாரி பயலங்கள் துரத்துறதால தெய்வ குத்தமா போச்சுமா. அதனாலதான் இந்த உடம்பெல்லாம் ரணமா போச்சு. இந்த உடம்பு சரியானதும் குடும்பத்தோட போய் அந்த நாதாரி பயல அந்த நம்பூதிரிய போய் பார்க்கணுமா. ஹாய் பெரிய. உங்க அண்ணன் பக்கத்துல இருக்கானா? இருக்காரு, ஆனா பிளாட் ஆகி படுத்திருக்காரு. பிளாட்டா? என்ன பகல்லே தண்ணியா? ஆஹா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது இருக்கட்டும், உங்க அண்ணன் கிட்ட என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல, இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், வந்து பாக்கட்டுமா? நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு மறுபடியும் கால் பண்றேன். ஓஹோ, நீ அவ்வளவு வழக்கமா பொண்ணா? ஓகே, வச்சுட்டோமா? அண்ணா, என் பாய் ஃப்ரெண்ட் உங்களை பாக்கணும்னு சொல்றாரு, வர சொல்லட்டுமா? என்னம்மா நீ? மாப்பிள்ளை என்ன இந்த நிலைமையில பார்த்தா அவர் மனசுல என்ன பத்தி என்ன நினைப்பாருமா? ஆமா, என்ன ஆரஞ்செல்லாம் உரிச்சு உரிச்சு நீ ஏத்துக்கிட்டு இருக்க? உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எனக்கு தெம்பு வேண்டாமா? வெளியே ஒரே பனியா இருக்கு, உள்ள குளிர் அடிக்குது. இந்த சேட்டையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட வச்சுக்காம எவங்கிட்ட வச்சுக்கிறது? நீங்க எங்க வேலை செய்றீங்க, எங்க ஆபீஸ் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓ, இதான் பிரச்சனையா? இந்த பாருமா, எனக்கு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலை நடக்குது. இதுல எதனா உனக்கு சொல்ல முடியும்? எனக்கே சில நேரத்துல புரிய மாட்டேங்குது, உனக்கு எங்க புரிய போகுது? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன்.
டெல்லி, பாம்பே, கல்கத்தா இங்க எல்லாம் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஆனா எங்கேயும் போல, இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கீங்க. இங்கேயும் எங்க சுத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னா இது எல்லாத்துக்கும் எனக்கு விட தெரிஞ்சாகணும். விட தெரிஞ்சாதான் தொட விடுவோம்னா நீ என்ன கணக்கு எடுக்கிறா? ஹலோ டாக்டர் பஞ்சபூதா இருக்காருங்களா? ஸ்பீக்கிங். நீங்க சொன்ன மாதிரி நான் மல்டி ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன் சார். என் பொட்டாட்டி எதுக்கும் மசிய மாட்டறா. வேற ஏதாவது ஐடியா இருந்தா கொடுங்களேன். அது தெரியாமலே நானே டென்ஷன்ல இருக்கேன். முயற்சியை தொடரு. ഞാനും ഈ വീട്ടിലുള്ള എല്ലാ റൂമും നോക്കിയിട്ടുണ്ട്. പക്ഷേ ഈ ഒരു റൂം മാത്രം പൂട്ടിട്ട് സീൽ വെച്ചിട്ടുണ്ട്. ഇതിൽ എന്തോ ഒരു രഹസ്യമുണ്ട്. ഇതാ ഞാൻ കണ്ടുപിടിക്കാമ വിടാது. அப்பா, என் புருஷன் போக்கே சரியில்லை. அவர் ஹரிச்சந்திரனா இல்ல நரிச்சந்திரனான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. മനസ്സ് ശരിയില്ല മോളെ. ഒന്നും പേടിക്കണ്ട. പക്കത്തെ സ്ട്രീറ്റിൽ ഒരു വലിയ മനോതത്വ ഡോക്ടർ ഉണ്ട്. ഈ ഏരിയയിലുള്ള എല്ലാ ആൾക്കാർക്കും നല്ല അഭിപ്രായമാണ്. നമുക്ക് അവിടെ പോകാം. ഉൻ പ്രശ്നമെല്ലാം പീസ് ആയിരും. சரி வாங்கப்பா, இப்ப போய் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நாகராஜ் குருக்கள் இருக்காருங்களா? இது குருக்கள் வீடு இல்லைங்க, ராங் நம்பர். இது 22338889 தானுங்க? ஆமா. இதே நம்பர்ல அவர்ட்ட நான் பல தடவை பேசிருக்கேன். நீங்க கேக்குற நம்பர் கரெக்ட் தான், ஆனா ஆள் தான் தப்பு. நம்பர் கரெக்ட்னா நான் கேக்குற ஆளும் கரெக்ட் தானே? நீங்க தப்பான ஆள் மாதிரி தெரியுது. நீங்க என்ன குருக்களுக்கு செட்டப்பா? ஓய், செட்டப்பா செருப்பு பிஞ்சிரும். கோவப்படாதம்மா, நானும் செட்டப்பா மெயின்டைன் பண்றவன் தான். குருக்கள் என்ன குடுக்குறாரோ அதை விட அதிகமாவே குடுக்குறேன். ஓகேவா? டேய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா நேர்ல வாடா, வச்சுக்கிறேன். டேய், வெயிடா போன. ராங் நம்பர் തന്നെ ഈ ഫോണിൽ വരുന്നുണ്ട്. இந்த போனையும் என்னால புரிஞ்சுக்க முடியலப்பா. நீ கவலைப்படாத மோளே. ഈ பிரச்சனையை நம்ம டாக்டர் கிட்ட തന്നെ கேட்டு வாங்க, தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ம். நீங்க போலாம். நெக்ஸ்ட். டேய், அங்க பாரு யார் வரான்னு. ஐயோ, இவங்க எங்க இங்க வராங்க? டேய், என்ன பண்றது? டேய், இத பேச சமாளிடா. ஹலோ, 10 லட்சமா? 1 கோடி கொடுத்தாலும் சரி, வெளிநாட்டுக்காரங்களா நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன். என்னுடைய லட்சியமே தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் தான் வைத்தியம் பார்ப்பேன். சாரி ஐ அம் பிஸி. உட்காருங்க. സാറേ, சொல்லுங்க. എനിക്കൊരു സംശയമാണ്. என்ன? നിങ്ങളെ 2 ആൾക്കാരിലെ யாராണ് സത്യമായിട്ട് ഡോക്ടർ? நாங்க 2 பேரும் டாக்டர்ஸ் தான். എങ്ങനെ? சங்கர் கணேஷ் இல்லையா? விஸ்வநாத ராமூர்த்தி இல்லையா? லாரன் ஹாரி இல்லையா? கிருஷ்ணன் பஞ்சு இல்லையா? ஏன் சங்கர் மகாதேவன் இல்லையா? அது மாதிரி சங்கர் மகாதேவன் ஒரு ஆள் இல்ல. ஐயோ, சங்கர் மகன் மகாதேவன் அவன் அப்பன். சங்கர் பாடுவான், மகாதேவன் பணம் வாங்குவான். ஓ, அங்கனையானில்லே. ஆமாய்யா. என் புருஷன் நடத்தையில கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதே, உங்க புருஷனை பத்தி எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறீங்களா? உங்க புருஷனுக்கு நாங்க என்ன அண்ணனா தம்பியா? we are doctors. புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன இது, பொண்டாட்டின்னு இருந்தா புருஷன் மேல சந்தேகம் வரத்தான் செய்யும். டாக்டர், இவங்களுக்கு வாயா கொயா என்ன வய கொய கொய? அதாவது அந்த வியாதி வந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஆம்பளை பார்த்தாலும் தம் புருஷனை பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த வியாதி வந்தவங்க தான் வாயா கொயா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் தானே? அப்படி கூட வச்சுக்கலாமே. அப்படி என்னங்க உங்க புருஷன் நீங்க சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு? அது வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு தானே. இது எதுக்கு கூட்டுனீங்க? எங்க அப்பா. ஓ, அப்பன். என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு. நான் எங்களை தனியா செக் பண்ணோம். நீ வெளியே போ. സോറി ഡോക്ടർ, എനിക്ക് ഡോക്ടറിന്റെ മേലെ വിശ്വാസം കുറവാണ്. നിങ്ങൾ എന്ത് ടെസ്റ്റ് വേണമെങ്കിലും ചെയ്തോ, എന്റെ കണ്ണു മുമ്പിൽ ചെയ്തോ. உங்க முன்னாடியே செய்யறோம். இத பாருங்க, நீங்க உங்க புருஷன் மேல அன்பா இருந்தாதான் அவரு உங்க மேல அன்பா இருப்பாரு. அதை விட்டு தேவையில்லாம அப்பன் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்சா குடும்பத்தில் குழப்பம் வரும். ஏப்பா, இது என் புருஷன் குரல் மாதிரியே இல்ல? உங்களுக்கு மன பிராந்தி இருக்கு. ஒரு குவார்டர். அதனாலதான் அடுத்தவங்க பேசுறதெல்லாம் உங்க புருஷன் பேசுற மாதிரியே இருக்கு. இதுல கூட ஒரு கிக் இருக்கு. உங்க குரல் கூட என் வீட்டுக்காரோட அண்ணன் குரல் மாதிரியே இருக்கு. എനിക്കും ഇവിടെ വന്നത് മുതൽ അങ്ങനെ ഒരു സന്ദേഹം ഉണ്ട്. என்ன? உங்களை பார்த்தா என் மருமகனுக்கு வயசானால் உங்களை போல തന്നെ ഉണ്ടാകും. எனக்கு உங்களை பார்த்தா அப்படி தெரியுமா இருக்கு? செத்து போன என் மாமனாரு சுடுகாட்டுல இருந்து பணமா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்போ இவர் சின்ன வயசா இருந்தா உங்க மாப்பிள்ள மாதிரி இருந்திருப்பான்னு சொல்ல வரீங்க அதானே? அது ஓ மன பிராணி. அவன் வேற, நான் வேற. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம். டாக்டர், எனக்கு இனியும் ஒரு சந்தேகம் உண்டு. என்ன? எந்த மாப்பிள்ள நின்னாலே உட்கார்ந்துட்டு இருக்கிற உயரம் തന്നെ காணும். உங்களுக்கு எவ்வளவு? எந்திரிச்சே காட்டுறேன், பாத்துக்குங்க. എന്താണ് எந்திரிக்க சொன்னா கிளம்புறாரு? பாத்தீங்களா எவ்வளவுன்னு? മോളെ, നമ്മുടെ മാപ്പിളയ്ക്ക്
இவ்வளவு பெருசு இல்ல காலு കുറച്ചു പൊക്കം കൂടുതലാണ് ആള്. உங்களை சீக்கிரமா தானே வர சொன்னேன். இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? எதுக்கு அவசரமா வர சொன்னேன்? கொள்ளடிக்குதா? கொள்ளையடிக்குவா? பேங்க்ல கொள்ளையடிக்கிறோட உடனே பேங்க்ல இல்ல, எங்க டாடி கிட்ட. அதுதான் டூப்ளிகேட் பீரோ சாவி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள பீரோவே காலி பண்ணிட்டியா? என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்குன்னு தெரிஞ்சு பாப்பா பீரோக்குள்ள பணமே வைக்கிறது இல்ல. சரி விஷயத்தை சொல்லு. இப்ப கொள்ளையடிக்கிற அளவுக்கு உனக்கு தலைப்புற செலவு? இப்ப செலவழிக்கிறதுக்காக இல்ல, ஏற்கனவே வாங்கின கடனை கொடுக்கணும். கடனை வாங்கி ஊதார்த்தமா செலவு பண்ணிட்டு இருக்கியா? எவ்வளவு கடன் இருக்கு? வட்டியோட சேர்த்து 25,000 இருக்கு. கந்து வட்டி கொடுத்தவன் பயங்கர நெருக்கடி பண்றான். எங்க டாடி இப்போ 50,000 ரூபாய் பணத்தை டிராப் பண்ணி பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வராரு. அத நீங்க அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டுக்கலாம். ஆளுக்கு பாதி பாதியா? பப்ளிக் கிட்ட மாட்டின டின்னு கட்டிடுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா வர டைம் ஆச்சு, சீக்கிரம் துணியை கட்டுங்க. துணியை கட்டுறதா? ஐயோ நான் அத சொல்லல, இத கட்டு உங்க மூஞ்சில அத சொல்லு. என்னம்மா ஏதோ பிளான்ல இருக்க மாதிரி இருக்கு? டாடி பணம்லாம் டிராப் பண்ணிட்டீங்களா? பொட்டி கொடுங்க டாடி, நான் தூக்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இந்த கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன்னா நம்ப மாட்டீங்களா? நம்பவே மாட்டேன். பெத்த பொண்ணு நம்பலன்னா வேற யார டாடி நம்புவீங்க? ப்ளீஸ் டாடி. இதுக்கு இல்லம்மா, இதுல நிறைய பணம் இருக்குமா. ப்ளீஸ் டாடி கொடுங்க டாடி. ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுமா, குட்டி ஜாக்கிரதை. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா. ஐயோ பெட்டி 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 திருடா. என்னாச்சு? அந்த திருட உங்ககிட்ட இருந்து என்னத்தை மேடம் திருடிட்டு போறான்? என்கிட்ட இருந்து எதுவும் திருடிட்டு போல, அத பின்னாடி ஓடுறாரு. அவர்கிட்ட இருந்தா பெட்டியை திருடிட்டு போறான். சொன்னா கேட்டா பொட்டி குடுத்துட்டு போறாரு. அந்த ஆள் பெட்டியா? நான் உங்க பெட்டிங்களா அலையில அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஏன் அவர் பெட்டினா பிரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? உங்க பெட்டியா இருந்தா பிரிச்சு கொடுத்து நான் பேர் வாங்கலாம் நினைச்சேன். அது வேஸ்ட். யாரு? நாதான் பெரிஸ் வந்துக்க. பெரிஸ் நீங்களா? கதவு பூட்டி இருந்தது, எப்படி வந்தீங்க? அம்மா, இந்தியாவுல இருக்கிற எல்லா பூட்டுக்கும் என்கிட்ட சாவி இருக்குமா. கதவை தர உள்ள வரட்டுமா? நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். பேசாம சொல்லாம கொள்ளாம உள்ள பூந்துக்கலாம். சரி, எப்படி இங்க வரதான செய்ய போறா? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஒரு போன் பண்ணிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நானே வந்திருப்பேன்ல. ஆமா, அப்பா வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு, உங்களை பார்த்தாரா? நான் எங்க வாசல் வெளியே வந்தேன்? அப்பா உங்க அப்பா ஒரு ரூசுடி 50 லட்சம் பணத்தை போய் 50,000 உங்ககிட்ட போய் சொல்லிருக்கான். ஆவா பொட்டி தூக்கி வர அப்பா. இத ஊ முன்னாடி திறக்கணுன்றதுக்காக தான் இங்க இருக்கு வந்தேன். சீக்கிரம் திறங்க. ஆமா, நீங்க தான் திருடன் கண்ணுல விரல விட்டு ஆட்ட ஆளாச்சே. அந்த பணத்தை எல்லாம் உங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்நேரம் அந்த திருட பொட்டியை திறந்து பார்த்திருப்பான். என்னங்க இது? ஏய், உங்க அப்பா பக்கா பிராடடி. செங்கல வச்சு உள்ள ஏமாத்திட்டான். வெயிட் ஜாஸ்தியா இருக்கும்போது நினைச்சேன் நானு. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? இந்த செங்கல் படி, இது எனக்கு. ரெண்டு பேரும் இடிப்போம். நான் நம்பூத்திரி எடுத்து பாருங்க. பார்த்தா மிகப்பெரிய நம்பூதிரியா இருப்பார். கொக்கரக்கோ குமாங்கோ வா. டேய், நம்ம இருக்கிற இடத்த இன்ஸ்பெக்டர் கரெக்டா மோப்ப முடிச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டான். இப்ப என்ன பண்ண போறோம்? உன்சுமா விபூதி எடுத்து கண்ணில் எடுத்து வச்சுட்டு எஸ்கேப் ஓடிடலாமா? ஐடியா. நமஸ்காரம். உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. அப்பா கண்டுபிடிக்கல.
கதகளி மூமெண்ட்ட கச்சிதமா பண்றீங்களே, நீங்க கதகளி ஸ்பெஷலிஸ்டா? கதகளியில இருந்து களி வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் அத்துப்பிடிங்க. டேய் களி ஜெயில போடுறா, உஷாரா பேசு. பாக்குற பார்வைய பாரு, மோசமான நம்பூதிரியா இருப்பான் போல இருக்கே. டேய் சின்னசாமி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் இவ. அவளுக்கே என் அடையாளம் தெரியலடா. மலையாள கலவையே இல்லாம தமிழை இவ்வளவு சுத்தமா பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கே. எங்களுக்கு பல பாஷை தெரியும். எங்களை பார்க்க வரவங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அதுலதான் பேசுவோம். என்ன சொல்றது? வந்த வச்சு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 4-5 இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாப்பிள்ளை பொருத்தமா இருக்குங்கிறத என் பொண்ணு முகத்தை கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்களேன். நீ லவ் பண்ண பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்கு உங்ககிட்ட கேக்குறான். இப்ப பரவடிக்க. ஓம் சுக்லாம்பரம் மிடாம்பரம் திப்லாம்பரம். நல்லா உருட்டு. ஓ ஜெமினி, சரி ஏய் குத்து. கண்கள் கைது செய்ய. உங்க பெண்ணின் பெயர் பிரியங்கா. கரெக்டுங்களா? ஆமாங்க, கரெக்டுங்க. பகவதியாச்சே. உங்க பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ளையினுடைய பெயரின் முதலெழுத்து கோவில் சாமி அருளு பே, கடைச்செழுத்து நீ, அதாவது பே நீ. என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறியா? நீயே வாயால மாட்டிக்காத. அவனுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லடா. ஓ மச்சான் இல்ல, பே நீ பெப்பே காமி. இப்படி யாரும் பேர் வைக்க மாட்டாங்களே, ரொம்ப குழப்பமா இருக்குதே. ஆனா ரொம்ப நல்லவன். ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் திருடமா இருப்பான். அவன் தான் உங்க பொண்ணு கரெக்டான மாப்பிள்ளை. இவங்க 2 பேரும் ஏற்கனவே பழகிருப்பாங்களே, பட்டி சொல்லுதே. உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு இது நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கறத இப்ப கோலி விளையாண்டு சொல்லிடுறேன். 3 என்ற வரைக்கும் டைட்டா கண்ண முடுங்க. 1 இடிக்காத, 2 தள்ளுங்கள. இப்பதான் தொடச்சு இப்ப கணத்தரங்க. இப்ப நல்ல நேரம் தான், போங்க. சுவாமி, எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. உனக்கு என்ன அப்ளிகேஷன்? சின்னசாமி பெரியசாமி அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா என் கையில மாட்டாம டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என் கையில மாட்டுவாங்களா? என் முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா? ஏண்டா எங்களை பிடிக்க எங்ககிட்ட ஐடியா கேக்குறியா? கிடைக்கவே மாட்டாங்க. இனிமேலும் அவங்க உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க. அவங்க கிடைக்க வேற வழியே இல்லையா? கிடைச்சா உங்க அதிர்ஷ்டம். அவங்கள நான் பிடிச்சே தீருவேன். என்னப்பா திடீர்னு ஊருக்கு புறப்படுறீங்க? கின்னஸ் ரெக்கார்டு செய்யாம வேண்டி கும்பகோணம் போகியானு 30 நாள். கின்னஸ் சாதனை செய்யறதுக்கு நீங்க ஸ்டேட்ஸ்க்குள்ள போனோம், ஏன் கும்பகோணத்துக்கு போறீங்க? എനിക്ക് ടെലഗ്രാം കുംഭകോണത്തിൽ നിന്നാണ് വന്നത്. ചില സമയം ഞാൻ അങ്ങിருந்து സ്റ്റേറ്റ്സ് പോയാലും പോകും. நானும் உங்க கூட வரேன்ப்பா. ஹலோ, എന്താ പിന്നെ റാങ് നമ്പറോ? ஆமா. ஒரு போன் கூட என்ன கேட்டா என் புருஷனை கேட்டா வரதே இல்ல. റാങ് കോൾ വരാൻ വേണ്ടി ഈ വീട്ടിൽ ഒരു ഫോൺ. ഈ ഫോൺ വീട്ടിൽ ഇരിക്കുന്നത് ഒന്നുதான், ഇല്ലാമ இருக்கிறது ஒண்ணுதான். ഈ ഫോൺ எனக்கு கழட்டி கொடு മോളെ. ഞാൻ പോകുന്ന വഴിயில കുപ്പത്തൊട്ടിல போட்டுட்டு போலாம். இத குப்பை தொட்டியில போட்டாலும் அவர் மறுபடியும் கொண்டாந்து இதை இங்கேயே வைப்பாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். മോളെ എന്താ இது? ஏண்டி போனை போட்டு உடைச்ச? ஐயோ ஆமாங்க, நான் அப்படிதான் போட்டு உடைப்பேன். நமக்கு என்ன ஒரு போன் கால் கூட வரது இல்லைங்க. நாகராஜ குருக்கள் இருக்காரா, நம்பூதிரி இருக்காரா, டாக்டர் இருக்காரான்னு வர்றது எல்லாமே ராங் கால் தான். இந்த சிக்கலை நம்ம யோசிக்கவே இல்லையே. டெலிபோன் உடைச்சது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். நீங்க செல்போன்ல பேசிக்கிட்டா മാപ്പിള എന്താണ് ആലോചിക്കുന്നത്? റാങ് കോൾ അറ്റൻഡ് ചെയ്യാൻ ഒരു ഫോൺ ആവശ്യമോ ഇല്ലേ? ഇത് തന്നെ ഞാൻ എന്റെ മോളെടുത്ത് പറഞ്ഞത്. അപ്പൊ ഞാൻ കിന്നസ് റെക്കോർഡ് ചെയ്യാൻ പോട്ടെ മോളെ? ഓർമ്മയുണ്ടല്ലോ. അപ്പൊ ഞാൻ പോട്ടെ. சரிப்பா. മാപ്പിള വരട്ടെ. കിന്നസ് സക്സസ്. கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போற? கும்பகோணத்துல ஏன் ஆள் தான் உன்னை கூட்டு போறான். அவன் தான் உன்னை ரெக்கார்ட் பண்ண போறான். 1 மாசத்துக்கு கண்டினியூஸா கடன் வச்சா 2 மாசத்துக்கு ஹாஸ்பிடல் அட்மிட். 3 மாசத்துக்கு உன் தொல்லையே கிடையாது. இதுதான் உனக்கு கின்னஸ் ரெக்கார்டு. அப்பா ஏண்டி அதுக்குள்ள நிறுத்திட்ட? கண்டினியூஸா 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா நீ 10 நிமிஷத்துல டயர்ட் ஆயிட்ட. அப்பப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. வேணும்னா நான் உட்கார்ந்துட்டே செய்றேன். உட்கார்ந்து செஞ்சா உடம்பு குண்டாயிடும்டி. அடிச்சு எந்திரி, சரியான சோம்பேறியா இருக்கியே. என்னம்மா எக்ஸசைஸ்லாம் ஒழுங்கா நடக்குதா? எங்க ஒழுங்கா செய்யறா? டயர்டா இருக்குன்னு சொல்றா. அவ எதத்தான் சரியா செய்வா. ஓகேடி, பை. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை. ஏமா, யாரோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, அவனை வர சொல்ல, கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எதுக்கு நீ திடீர்னு அவர் வர சொல்ற? ஏன்னா
அந்த சின்னசாமி பெரியசாமி மாதிரி ஃப்ராட் பசங்களா இருக்க கூடாது பாரு. அதனால தான் நான் சொல்றேன், அவர் நேர்ல பார்த்து நானே விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், உடனே அவரை வர சொல்ல, நான் பார்க்கணும். நீ கூப்பிட்டவன ஓடி வர்றதுக்கு அவர் என்ன சாதாரண மனுஷனா? பயங்கர பிஸி மேன். இந்நேரம் அவர் எங்க இருக்காரோ எப்படி இருக்காரு?